இப்போ உங்க மனசுக்குள்ள நான் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய கோபம் இதெல்லாம் உங்களுடைய சொந்த சிந்தனை அப்படின்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா, அதாவது அந்த எண்ணங்கள் உண்மையிலேயே உங்களுடையது தானா? ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பொறந்ததுக்கு அப்புறம் வேற யாரோ உங்க மூளைக்குள்ள ஒரு புரோகிராம் மாதிரி சில விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். ஒரு மனிதன் பிறக்கும்போது மூளையோட பிறக்கறான். அது இயற்கையான ஒரு ஹார்ட்வேர். ஆமா, ஹார்ட்வேர் ரெடியா இருக்கு. கரெக்ட். ஆனால் மனம் என்பது அவனோடு பிறப்பதில்லை. அது அவன் வளரும்போது இந்த சமூகம் அவனுக்குள் திணிக்கும் ஒரு சாஃப்ட்வேர். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் நம்மோட அஸ்திவாரத்தையே கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு ஆழமான தேடல். 1986ஆம் ஆண்டு ஓஷோ அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தன்னுடைய சந்நியாசிகளுக்கு ஒரு நீண்ட சொற்பொழிவு தொடர வழங்கினார். ஆமா, அந்த தொடரின் பெயர்தான் பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலை கடந்து. ரைட். அந்த தொடரின் 39வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான குறிப்புகளை தான் இன்று நாம் டீகோட் செய்ய போறோம். உளவியலின் வரம்புகள் என்ன, அதை கடந்து தியானத்தின் பாதையை நோக்கி நாம் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பேசுது. சோ வாங்க அமைதிக்குள் நுழைவோம். இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மூளைக்கு மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் தான் வாழ்க்கை பூரா ஏமாந்துட்டு இருக்கோம். மூளைங்கிறது வெறும் உயிரியல் கருவி. ஆனால் சமூகம் அந்த மூளைக்குள் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை ஏற்றி விடுகிறது. அதாவது ஒரு ஓஎஸ் டவுன்லோட் ஆகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. நீங்கள் இந்தியாவில் பிறந்தால் உங்களுக்குள் இந்து ஓஎஸ் டவுன்லோட் செய்யப்படுகிறது. அதுவே நீங்கள் வேட்டிக்கனில் பிறந்தால் கிறிஸ்துவ ஓஎஸ், ரஷ்யாவில் பிறந்தால் கம்யூனிஸ்ட் ஓஎஸ். இதுதான் உண்மையான நிலைமை. அந்த ஓஎஸ்ஐ தான் நாம நான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம எல்லாருமே ஒரு புத்தமுது ஸ்மார்ட் போன் மாதிரி பிறக்கிறோம். ஆனா பிறந்த அடுத்த வினாடியே இந்த சமூகம் தனக்கு தேவையான கஸ்டம் ஓஎஸ நமக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுது. ரொம்ப சரியான ஒப்பீடு. இல்லையா? நாமளும் அந்த ஓஎஸ்ஐயே வாழ்நாள் முழுசும் பாதுகாத்து அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது உடைக்கவே முடியாதா? இது எவ்வளவு நுட்பமான ஒரு சிறை என்பதை புரிந்து கொள்ள ஜார்ஜ் குர்ஜீஃப் என்ற தத்துவ ஞானி அடிக்கடி சொல்லும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் ஒரு மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. தினமும் தனது உணவுக்காக அவன் ஒரு ஆட்டை கொல்வான். ஓ, அப்போ ஆடுகள் எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், பயந்து போன ஆடுகள் எப்போது தம்மை கொல்வானோ என்ற அச்சத்தில் அடிக்கடி தப்பித்து ஓட ஆரம்பித்தன. அவனிடம் வேலையாட்களும் இல்லை. இதை தடுக்க அவன் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் செய்தான். எல்லா ஆடுகளையும் ஹிப்னாட்டிசம் செய்தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு புது ஐடென்டிட்டியை கொடுத்தான், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஒரு ஆட்டிடம் சென்று, நீ ஒரு ஆடல்ல, நீ ஒரு மனிதன், உனக்கு ஆபத்தில்லை என்று அதன் ஆழ்மனதில் விதைத்தான். இன்னொரு ஆட்டிடம் நீ ஒரு சிங்கம் என்றான். மற்றொன்றிடம் நீ ஒரு கழுகு என்றான். அந்த நிமிடத்திலிருந்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆடுகள் அங்கிருந்து தப்பிக்கவே இல்லையா? எந்த ஆடும் தப்பித்துச் செல்ல நினைக்கவே இல்லை. தினமும் அவன் ஒரு ஆட்டை கொல்லும்போது, நீ சிங்கம் என்று நம்பிக்கொண்டிருந்த ஆடு அதை பார்த்து சிரிக்கும். இந்த ஆடுகள் பாவம், இப்படி சாகின்றனவே, நான் சிங்கம், எனக்கு இந்த நிலைமை வராது என்று தனக்குள் நினைத்துக் கொள்ளும். தான் ஒரு ஆடு என்பதையே அது முற்றிலுமாக மறந்துவிட்டது. அட, இது கேட்கவே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கே. ஆனா அதான் நிஜம். ஒரு ஆட்டுக்கு தான் ஆடுன்னு தெரிஞ்சா அது ஓடி போயிடும். அதனால அதோட அடையாளத்தையே மாத்தி அதுக்கு ஒரு போலியான கர்வத்தை கொடுத்துட்டா அது அந்த சிறையிலேயே சந்தோஷமா இருக்கும். சமூகம் நம்மளையும் அப்படித்தான் கையாளுகிறது. ஆமா, தேசியவாதம், மதம், சாதி, இசம் அப்படின்னு பலவிதமான லேபிள்களை நம்ம மூளைக்குள்ள விதைச்சு நம்மள ஒரு மாயையான சிறைக்குள்ளேயே வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி திணிக்கப்பட்ட மைண்ட மாத்துறது அவ்ளோ கஷ்டமா? சமூகம் உருவாக்கும் இந்த வலை எவ்வளவு வலிமையானது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பெர்ட்ரண்ட் ரசல். அவர் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தத்துவஞானி, பகுத்தறிவாளர். அவர் எந்த அளவுக்கு தன் சிந்தனையை தெளிவாக வைத்திருந்தார் என்றால், ஒய் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன், அதாவது நான் ஏன் கிறிஸ்துவன் அல்ல என்ற ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தையே எழுதினார். தர்க்க ரீதியா அவர் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரே. ஆமாம், தர்க்க ரீதியாக அவர் கிறிஸ்துவ மதத்தின் பல விஷயங்களை நிராகரித்தார். தனக்குள் திணிக்கப்பட்ட கிறிஸ்துவ மனதை அவர் முற்றிலும் உதறிவிட்டதாகவே நம்பினார். ஆனா அது அவர் அறிவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருந்தது. ஏன்னா ஒருமுறை அவர் தன் நண்பருக்கு எழுதிய ஒரு தனிப்பட்ட கடிதத்துல அவரோட நிஜமான மனப்போராட்டம் வெளிப்படுது. என்ன எழுதினார் அவரு? வரலாற்றில் மிகச்சிறந்த மனிதர் யார் அப்படின்னு அவர் தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார். அவரோட மிகப்பெரிய அறிவுக்கு
தர்க்க ரீதியாக பார்த்தால் கௌதம புத்தர் தான் ஆகச் சிறந்த மனிதர் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா உணர்வு பூர்வமா அவரோட ஆழ் மனசுல புத்தரை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக அவரால வைக்கவே முடியல. ஏன் முடியவில்லை பாருங்கள். ஏனென்றால் தர்க்கம் என்பது வெறும் மேலோட்டமான சிந்தனை. ஆனால் உணர்வுகள் என்பது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது 0 வயதிலிருந்து உங்கள் ஆழ்மனவில் மிக ஆழமாக வேரூன்றிய புரோகிராமிங். ஆமா, பல வருஷமா சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க. கரெக்ட். பல ஆண்டுகளாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு உங்கள் நரம்பு மண்டலத்திலேயே அது ஊறிப் போயிருக்கிறது. உங்கள் அறிவை எவ்வளவுதான் போராடினாலும் அந்த பழைய மனதை அழிப்பது அவ்வளோ சுலபமல்ல. இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான கட்டுப்பாடு மட்டுமல்ல. மனித மூளையை எப்படி அறிவியல் பூர்வமாகவே கட்டுப்படுத்த முடியும் என்பதை ஹோசே டெல்காடோ என்ற நரம்பியல் நிபுணரின் பரிசோதனை நிரூபித்து காட்டியது. மூளையில உள்ள உணர்ச்சி மையங்களை எப்படி எலக்ட்ரானிக் முறையில கட்டுப்படுத்தலான்னு ஆராய்ச்சி பண்ணாரு. ஸ்பெயின் நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய காலச்சண்டையில அதை அவர் டெஸ்ட் பண்ணாரு. ரொம்பவும் முரட்டுத்தனமான ஒரு காளையோட மூளையில ஒரு எலக்ட்ரோட பொருத்திட்டு கையில ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோலோட அந்த காளைக்கு முன்னாடி போய் நின்றார். ஆமா, காளை அவரை முட்டுறதுக்காக ஆக்ரோஷமா ஓடி வருது. பார்வையாளர்கள் எல்லாரும் அவர் அன்னைக்கு செத்துருவாருன்னு பயந்து போய் பாக்குறாங்க. காளை அவரை நெருங்குவதற்கு ஒரு அடி தூரம் இருந்தப்போ அந்த ரிமோட்ல உள்ள பட்டனை அவர் அழுத்தினாரு. அந்த முரட்டு காளை அப்படியே உறைஞ்சு நின்று விட்டது. அதன் மூளையில இருந்த ஆக்ரோஷமான உணர்வை அந்த எலக்ட்ரோட் முழுவதுமாக அணைத்து விட்டது. வாவ்! ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட இல்லையா? கண்டிப்பா. தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சாதனையாக இதை பார்த்தாலும் இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை ஓஷோ அன்றே எச்சரிக்கிறார். எதிர்காலத்தில் அதிகாரம் படைத்தவர்கள் மனித மூளையில் இதேபோன்று சிப்புகளை பொருத்தி ரிமோட் மூலம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கட்டுப்படுத்தும் ஆபத்து இருக்கிறது. இதுல ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். டெல்காடோ பயன்படுத்தினதே ஒரு பிசிக்கலான எலக்ட்ரோடு. ஆனா சமூகம் பல 1000 வருஷங்களா வேறொரு பழைய தொழில்நுட்பத்தை நம்ம மூளைக்குள்ள பயன்படுத்திட்டு இருக்கு. அதுதான் சித்தாந்தங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுது. ஹிட்லர் தன்னுடைய சுயசரிதையான மெயின் கேம்ப் புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது ஒரு கட்டத்தில் உண்மையாகிவிடும் என்று, இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதையேதான் சமூகமும் செய்யுது. இந்த இடத்தில் நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் அல்லது மத சித்தாந்தத்திற்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேசவில்லை. மனித மனம் எந்த அளவுக்கு கண்டிஷனிங் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள மட்டுமே இதை பார்க்கிறோம். உதாரணமாக, கம்யூனிஸ்ட் நாடுகளில் வளரும் ஒரு குழந்தைக்கு கடவுளில்லை, மதம் என்பது ஒரு மாயை என்று திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிறது. அப்புறம் அந்த குழந்தையும் அதையே உண்மைன்னு நம்பிடும். ஆமாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தை இதையே தனது சொந்த பகுத்தறிவு என்று ஆழமாக நம்பத் தொடங்குகிறது. மறுபுறம் ஒரு ஆழமான மத பின்னணியில வளரும் குழந்தைகளுக்கு கடவுள் இருக்கிறார், ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நீ தப்பு பண்ணா தண்டிக்கப்படுவா அப்படின்னு தொடர்ந்து போதிக்கப்படுகிறது. ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 தரப்புமே தங்களுக்குள்ள இருக்கிறது தங்களுடைய சொந்த மனம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. ஆனால் இரண்டுமே வெறும் இன்ஸ்டால் செய்யப்பட்ட வெவ்வேறு புரோகிராம்ஸ் மட்டும்தான். அப்படியானால் இந்த சமூகத்தின் வலிமையான வலைக்குள் இருந்து இந்த மனதின் கட்டுப்பாட்டை உடைத்து வெளியே வந்தவர்களுக்கு என்ன நடக்கும்? அப்படி யாராவது வந்திருக்கிறார்களா? வரலாற்றை பார்த்தால் மிக சிலரே அப்படி முழுமையாக வெளியே வந்திருக்கிறார்கள். கௌதம புத்தரும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவர்கள்தான். உண்மையான தேடல் தொடங்கிய அந்த புள்ளியிலேயே புத்தர் தனக்குள் இருந்த இந்து மனதை துறந்தார். அதேபோல இயேசு கிறிஸ்து தனக்குள் இருந்த யூத மனதை துறந்தார். ஆனால் இந்த தனித்துவத்திற்கான விலையை அவர்கள் மிக கடுமையாக கொடுக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் பொறுங்க, இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. சமூகம் ஏன் தனக்குள்ளே இருந்து ஒரு புதிய சிந்தனையாளன் உருவாகும் போது அவனை பார்த்து இவ்ளோ பயப்படுது? இயேசு மற்றும் பராபாஸ் இடையான அந்த நிகழ்வையே எடுத்துக்குவோம். ஆமாம், அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மனம் என்பது பழிக்கு பழி, கண்ணுக்கு கண் அப்படின்னு ஒரு கோபக்கார கடவுளை அடிப்படையாக கொண்டது. ஆனா இயேசு அதை மறுக்கிறாரு. கடவுள் அன்பானவர், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு ஒரு புது சிந்தனையை கொண்டு வராரு. இதனால அவரை சிலுவையில் அறைய சொன்னாங்க. உண்மைதான். அன்னைக்கு இயேசு அல்லது பராபாஸ் ஆகிய இருவரில் ஒருவரை விடுதலை செய்யும் உரிமை மக்களிடம் கொடுக்கப்பட்டப்போ மக்கள் ஒரு கொலையாளியான பராபாஸை விடுதலை செய்ய சொல்லி கத்துறாங்க. அமைதியை போதித்த ஒருவனை சிலுவையில் அறைய சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? தீவிரவாதிகளை சகித்துக் கொள்ளும் சமூகம் அமைதியை போதிப்பவர்களை ஏன் இப்படி எதிர்க்கணும்? இது முரண்பாடு அல்ல. இதுதான் சமூக உளவியலின் மிக துல்லியமான வெளிப்பாடு. பராபாஸ் என்பவன் 7 கொலைகளை செய்தவன் என்பது உண்மைதான். ஆனால் அவன் அந்த சமூகத்தின் கட்டமைப்பை அசைத்து பார்க்கவில்லை.
அவன் இன்னும் அந்த சமூகத்தின் யூத மனநிலைக்குள் தான் இருந்தான். ஓ, அவன் அந்த சிஸ்டம்குள்ளேயே தான் இருந்தான். கரெக்ட். அவன் செய்த குற்றங்கள் அந்த சமூகம் வகுத்த விதிகளுக்கு முரணானதே தவிர அந்த விதிகளின் அஸ்திவாரத்தையே அவன் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இயேசு அவர் மக்களின் ஆழ்மனதில் சந்தேகத்தை விதைத்தார். பழைய மனதை களைந்துவிட்டு புதிய சிந்தனையை உருவாக்குவது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தற்போதைய சமூக அமைப்புக்கும் எப்போதுமே ஒரு பெரிய ஆபத்து. ரைட். ஒரு கொலைக்காரன் அந்த சிஸ்டம்குள்ளேயே தப்பு பண்றான். ஆனா ஒரு ஞானி அந்த சிஸ்டத்தையே உடைக்க பாக்குறான். இது எனக்கு ஜெர்மனில நடந்த ஒரு ஈவெண்ட் ஞாபகப்படுத்துது. ஜெர்மனி நாடாளுமன்றத்துல ஓஷோ தங்களுடைய நாட்டிற்குள் நுழையவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவரை தடை செஞ்சாங்க. ஆமா, அது நடந்த விஷயம்தான். ஆனா அதே காலகட்டத்துல பல பயங்கரமான வன்முறைகளை செய்த ஐரோப்பிய தீவிரவாத குழுக்கள் ஜெர்மனில ஒரு மாநாட்டை நடத்த அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. ஆயுதமே இல்லாத ஒரு தத்துவஞானிய பார்த்து ஏன் அரசாங்கம் அவ்வளவு பயப்படணும்? அதற்கும் அதே காரணம்தான். தீவிரவாதிகள் அரசாங்கத்தை எதிர்க்கலாம், ஆனால் அவர்கள் போராடுவதும் அதே அதிகாரத்திற்காக, அதே சித்தாந்தங்களுக்காக அல்லது அதே பணத்திற்காகத்தான். அரசாங்கத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆசைகளும் இலக்குகளும் ஒன்றுதான். அவர்கள் ஆயுதங்கள் மட்டுமே வேறு. அவர்கள் சமூகத்தின் அதே மனதை தான் பகிர்ந்து கொள்கிறார்களே. ஆனா ஒரு ஞானி அப்படி இல்ல. ஆமாம், ஒரு ஞானி உங்களுடைய மனதே போலியானது, சமூகத்தின் அஸ்திவாரமே ஒரு மாயை என்று கூறுகிறார். அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆட்டம் காணச் செய்யும். இதனால்தான் மேற்கத்திய உலகம் உண்மையை அணுகுவதற்கும் கீழ்த்தேய உலகம் உண்மையை அணுகுவதற்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த மனதை வச்சுக்கிட்டு நாம உண்மைய என்றாவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட முடியுமா? மேற்கத்திய உலகம் உண்மையை பற்றி சிந்திக்க நினைக்கிறது. பிலாசபி அப்படின்னா லவ் ஆஃப் விஸ்டம் அல்லது லவ் டு திங்க். ஆனா நாம சிந்திக்க பயன்படுத்தும் அந்த மனசு ஏற்கனவே சமூகத்தால் கரப்ட் செய்யப்பட்ட ஒன்னாச்சே. அந்த மனதை வச்சுக்கிட்டு எப்படி உண்மை சிந்திக்க முடியும்? அதுதான் மேற்கத்திய தத்துவத்தின் மிகப்பெரிய சிக்கல். கடன் வாங்கிய, திணிக்கப்பட்ட, பொய்களால் நிரப்பப்பட்ட ஒரு மனதை வைத்துக்கொண்டு உங்களால் எப்படி உண்மையை உணர முடியும்? இது பார்வையற்ற ஒருவன் ஒளியைப் பற்றி சிந்திப்பது போன்றது. அவன் ஒளியைப் பற்றி மிகச்சிறந்த தத்துவங்களை எழுதலாம், விவாதங்கள் செய்யலாம். ஆனால் அவனால் ஒருபோதும் ஒளியை உணர முடியாது. அவனுக்கு தேவை பார்வை. ஆமா, அனுபவம் தேவை. அதனால்தான் கீழ்த்தேய உலகம் தரிசனம் என்பதை வலியுறுத்துகிறது. தரிசனம் என்றால் பார்ப்பது, அதாவது அனுபவிப்பது. அதாவது மனதுக்குள்ள இறங்கி ஒவ்வொரு எண்ணமா அனலைஸ் பண்றதுக்கு பதிலா மனதை முழுவதுமா ஒதுக்கி வச்சிட்டு ஒரு சாட்சியாக நின்னு நமது எண்ணங்களை நாமே வேடிக்கை பார்ப்பது. அதான தரிசனம்? மிக துல்லியமாக சொன்னீர்கள். எண்ணங்களோடு ஊன்றி போகாமல் உங்களையே நீங்கள் தள்ளி நின்று கவனிப்பது. மேற்கத்திய சமூகம் மனிதர்களுக்கு அளவுக்கதிகமான லட்சியங்களை, ஆசைகளை திணிக்கிறது. பணம், புகழ், வெற்றி என ஒரு முடிவில்லாத பந்தயத்தில் எல்லாரையும் ஓடச் சொல்கிறது. இந்த அழுத்தம் தாங்காமல் ஒரு கட்டத்தில் மனிதர்களின் மனம் உடைந்து போகிறது. அதைத்தான் பிரேக் டவுன் என்கிறோம். அப்போதான் அவங்களுக்கு தெரப்பி தேவைப்படுது. கரெக்ட். அதனாலதான் அங்கே சைக்கோ அனாலிசிஸ் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சைக்கோ அனாலிசிஸ் என்பது உடைந்த மனதை ஒட்ட வைக்கும் ஒரு தற்காலிக முயற்சி மட்டுமே. அப்போ கிழக்கத்திய முறைப்படி இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன? அந்த புரோகிராமை எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது? கிழக்கத்திய முறை பிரேக் டவுனை சரி செய்வதற்கு பதிலாக பிரேக் த்ரூ, அதாவது மனதை கடந்து செல்வது என்பதை முன்வைக்கிறது. மனதின் ஓட்டத்தை நீங்கள் ஒரு சாட்சியாக கவனிக்கும்போது அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் ஆற்றல் கொடுப்பது நின்றுவிடுகிறது. மெல்ல மெல்ல எண்ணங்கள் சுருங்கி மறைந்து போகும். அங்கு தோன்றும் அமைதியான வெற்றிடம்தான் நிஜம். அந்த மனதை கடந்த நிலைதான் உண்மையான தீர்வு. இந்த மனதை வைத்துக்கொண்டு சமூகம் நம்மை எப்படி கட்டப்படுத்துகிறது என்பதற்கு நமது இயல்பான உணர்வுகளை ஒடுக்குவது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதிலும் குறிப்பா மனிதனோட அடிப்படையான பாலியல் உணர்வுகளை இந்த சமூகம் அணுகும் விதம் ரொம்ப விசித்திரமானது. டாக்டர் ஜான்சன் அகராதி பற்றிய அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஆம், மைண்டமம் ஒடுக்கப்பட்ட விஷயங்களை எப்படி தீவிரமாக தேடுகிறது என்பதை விளக்க அது ஒரு அருமையான சம்பவம். டாக்டர் ஜான்சன் ஆங்கில மொழியில் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட பல லட்சம் வார்த்தைகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய அகராதியை உருவாக்கினார். அது வெளிவந்தவுடன் மிகவும் வயதான, ஆச்சாரமான 3 பெண்கள் அவரிடம் கோபமாக வந்தார்கள்.
வந்து என்ன கேட்டாங்க? உங்கள் அகராதியில் 3 ஆபாசமான வார்த்தைகள் இருக்கின்றன. இது சமூகத்தை கெடுத்து விடாதா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார்கள். அதுக்கு டாக்டர் ஜான்சன் சிரித்துக்கொண்டே ஒரு சூப்பரான பதில் சொன்னாரு. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும் இந்த மிகப்பெரிய புத்தகத்துல தடித்த கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு அந்த 3 ஆபாச வார்த்தைகளை மட்டும் எப்படி இவ்வளவு சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிச்சீங்க? உண்மையிலே நீங்க பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தான் அப்படின்னாரு. உண்மைதான். நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எதை மறைக்கிறாங்களோ, எதை தப்புன்னு சொல்றாங்களோ, அதை தேடித்தான் இந்த மனம் ஓடுது. ஆமா, ஒடுக்குமுறை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மனித உணர்வுகளை, குறிப்பாக பாலியல் ஆற்றலை மதங்கள் பல நூற்றாண்டுகளாக கடுமையாக ஒடுக்கியதால தான் மனித மனம் வக்கரமான நிலைக்குச் சென்றது. ஓஷோ எழுதிய 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் பாலியல் ஆற்றலை எப்படி ஆன்மீக ஆற்றலாக மாற்றுவது என்பது பற்றி ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்ற ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே எழுதப்பட்டது. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அந்த ஒற்றை வார்த்தையை மட்டுமே பிடித்துக் கொண்டார்கள். ஏன்னா அந்த விஷயம் அவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இந்த ஒடுக்குமுறையின் விளைவதா என்ன? இந்தியாவில் உள்ள கஜுராஹோ போன்ற கோயில்களில் சுவர்கள் முழுவதும் விசித்திரமான பாலியல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பதும், பிளேபாய் போன்ற பத்திரிகைகள் மேற்கத்திய உலகில் கொடிகட்டி பறந்ததும் இந்த ஒடுக்குமுறையின் வெளிப்பாடுதான். ஒரு சிறைச்சாலையில இருந்த ஒரு கைதி தன்னோட பைபிளுக்குள்ள ஆபாச படங்களை மறைச்சு வச்சு பார்த்ததும் இதே ஒடுக்குமுறையோட உச்சகட்டம் தானே. ஐரோப்பிய மடாலயங்கள்ல நடந்த விஷயங்களும் இதைத்தான் நமக்கு தெளிவா காட்டுது. பல 100 வருஷங்களா சில மடாலயங்கள்ல பெண்கள் நுழையவே அனுமதிக்கப்படல. 6 மாச பெண் குழந்தையா இருந்தா கூட உள்ள வரக்கூடாதுன்னு விதியெல்லாம் போட்டாங்க. இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். கண்டிப்பா. மனிதர்களோட ஒரு அடிப்படையான இயற்கை ஆற்றலை இப்படி அடக்கி வைக்கும்போது அங்க இயல்புக்கு மாறான ஓரினச் சேர்க்கை போன்ற விஷயங்கள் உருவானதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இயற்கை கொடுத்த ஒரு அடிப்படையான ஆற்றலை ஒடுக்குவது எந்த நன்மையும் தராது. அது நதியை அணைகட்டி தடுப்பது போல ஒரு கட்டத்தில் அது உடைந்து ஊரையே அழித்துவிடும். மாறாக அந்த ஆற்றலை எப்படி விழிப்புணர்வுடன் உயர்ந்த தளத்திற்கு மாற்றுவது என்பதைத்தான் தந்த்ரா போன்ற கிழக்கத்திய அறிவியல்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக போதித்து வருகின்றன. ஒடுக்குமுறை உங்கள் பார்வையை முற்றிலுமாக வக்கிரமாக்கிவிடும். ரைட். நம்ம தேவைகள் ஒடுக்கப்படும்போது நம்மோட பார்வை எப்படி முழுவதுமா மாறிடுது அப்படிங்கிறதுக்கு கவிஞர் ஹென்ரிக் ஹெயின் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. அவர் ஒரு முறை காட்டுல வழி தவறிட்டாரு. 3 நாளா சாப்பாடே இல்லாம ரொம்ப பசியோடு அலைஞ்சாரு. 3வது நாள் இரவு வானத்துல மிக அழகான முழு நிலவு தெரியுது. அந்த நிலவை பார்த்து அவர் என்ன நினைச்சாரு? சாதாரணமா நிலவ காதலுக்கும் ரொமான்ஸுக்கும் ஒப்பிட்டு பல கவிதைகளை எழுதின அந்த புகழ்பெற்ற கவிஞருக்கு அன்னைக்கு அந்த நிலவை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு தெரியுமா? வானத்துல மிதக்கிற ஒரு பெரிய வட்ட வடிவ ரொட்டி துண்டு மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் மனதின் தந்திரம். நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் எதை ஒடுக்கி வைத்திருக்கிறீர்களோ, அது பசியாக இருந்தாலும் சரி, பாலியல் உணர்வாக இருந்தாலும் சரி, அதுவே உங்கள் பார்வையை தீர்மானிக்கிறது. உங்களின் வெளி உலகம் என்பது உங்கள் ஒடுக்கப்பட்ட உள் உலகத்தின் வெளிப்பாடுதான். இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்தும் சமூகத்தால் இன்ஸ்டால் செய்யப்பட்ட இந்த போலியான ஓஎஸ்ஸில் இருந்தும் வெளியேறுவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான விடுதலையாகும். இந்த தேடலின் மூலம் நாம பார்த்த விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. நம்ம மூளை மட்டும்தான் இயற்கை கொடுத்தது. ஆனா அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அத்தனை சித்தாந்தங்களும் கோபங்களும் நம்பிக்கைகளும் யாரோ நமக்கு திணித்தது. இதை வெறும் ஒரு தகவலாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். இந்த உரையாடலின் மூலம் அந்த பழைய மனம் குறித்த ஒரு சிறு விழிப்புணர்வு உங்களுக்குள் பிறந்திருந்தால் அதுவே ஒரு பெரிய தொடக்கம்தான். சோ இன்னைக்கு உங்களுக்கான அந்த ஃபைனல் கேள்வி இதுதான். இந்த சமூகம் உங்களுக்குள் திணித்த அந்த ஓஎஸ நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற உங்களுடைய அல்லாத அந்த எண்ணங்கள் அத்தனையும் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா கடைசியா அங்க என்ன மிஞ்சும்? அந்த முழுமையான அமைதிக்குள்ள உண்மையான நீங்கள் யார் அப்படிங்கிற பதில உங்களுடைய அந்தரங்கமான மௌனத்துல தேடி பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.